ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் நந்தினியும் அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க. அதில் உன் தந்தைக்கு நான் எதிராகவும் பேசல ஆதரவாகவும் பேசல அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். உன்னுடைய நல்லதுக்காக தான் பேசுகிறேன். உன்னோட மனசு எது சொல்லுதோ அதை நீ கேளு. உன்னோட வாழ்க்கை இதில் தான் அடங்கி இருக்குது. உன் மன வாழ்க்கை தான் வேணும்னு நினைக்குதா? அவசரப்பட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னா, பிடிக்காதவங்க கூடயே நீ வாழ்ந்தேன்னா என்ன வாழ்க்கை அது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட நந்தினி சிந்தனை செஞ்சுட்டே இருக்காங்க. அதுக்காக நீ கொஞ்ச நாள் இப்படி வாழ, ஆனா வாழ்க்கை முழுவதுமே வாழ முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினி, நான் திருமணத்தை நிறுத்துவதற்கு முயற்சிக்கலைன்னு நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணிட்டேன், ஆனா நேரம் போயிடுச்சு. இனிமேல் எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. நான் இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தினேன்னா தந்தையோட மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இது கேட்ட அவங்க அம்மா, அப்புறம் இருந்தா உன்னோட கனவு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னோட கனவு தந்தை எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நந்தினி சொல்ல, இதை கேட்ட அவங்க அம்மா அழுகுறாங்க. இது விதியா கூட இருக்கலாம், ஒருவேளை மலைக்கேது கூட என்னோட வாழ்க்கை துணையா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நீ இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு வேற மாதிரி யோசி. உன்னைய அளவுக்கு அதிகமா விரும்புறவன் உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருந்தா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. அந்த நேரத்துல சந்திரனும் நந்தினியும் இருக்கிற காட்சி காமிக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்ல வேண்டியது இருக்கோ அது நான் சொல்லிட்டேன். இனிமேல் உன்னோட முடிவு உன்னோட கையில தான் இருக்கு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த காட்சியில ஹெலனாவையும் ஹெலனாவோட தந்தை செலுக்கஸையும் காமிக்கிறாங்க. ஹெலனா செலுக்கஸ்ட பருவத்தை மேல யுத்தம் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. இந்த யுத்தத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்ன உடனே ஹெலனா நடந்த விஷயத்த சொல்றாங்க. நாளைக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொன்ன உடனே அவன் மட்டும் துரோகம் பண்ணல, நீயும் தான் துரோகம் பண்ணிருக்க. கிரேக்க நாட்டு பெண்ணா இருந்து பாரத நாட்டு பையனை காதலிச்சிருக்க. நம்ம இங்க குடும்பம் நடத்த வரல, இந்த மூடர்களை அடிமையாக்க வந்தோம். ஆனா நீ இங்க இருக்கிற மூடரை காதலிச்சிருக்க. இதுக்கான விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே, விளைவுகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கான தேவை ஒன்னே ஒண்ணுதான், மலைக்கு எதுவை பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட செலுக்கஸ், எப்படி பழி வாங்க முடியும்? நான் கிரேக்க நாட்டு சேவகன் அலெக்சாண்டர் இல்ல, அதே மாதிரி நீயும் அலெக்சாண்டர் மகள் இல்ல அப்படின்னு செலுக்கஸ் சொல்றாரு. இதெல்லாம் காரணம் காட்டி நம்ம யுத்தம் நடத்த முடியாது அப்படிங்கிறாரு. துரோகம் பண்ணவன நீங்க யுத்தத்தால தாக்க மாட்டீங்களா அப்படின்னு ஹெலனா கேட்ட உடனே, துரோகமா? அவன் மட்டும் உனக்கு துரோகம் செய்யல, கிரேக்க நாட்டுக்கு நீயும் துரோகம் பண்ணிருக்க. இது விஷயத்துல என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. இதுக்கான முடிவு அலெக்சாண்டர் மட்டும்தான் எடுப்பாரு. ஏன்னா யுத்தமா இருந்தாலும் சமரசமா இருந்தாலும் அலெக்சாண்டர் தான் எடுக்கணும், சேவகன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. நானே அலெக்சாண்டர் சொல்லி போரை நடத்த சொல்றேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட செலுக்கஸ், அவர்கிட்ட போய் நீ என்ன சொல்லுவ? நம்ம நாட்டு இளைஞனை விட்டுட்டு பாரத நாட்டு இளைஞனை என்ன காதலிச்சேன்னு சொல்லுவியா? அவரை பொறுத்த வரைக்கும் அரசு தான் முக்கியம், காதல் முக்கியம் இல்ல. இந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சுன்னா நம்ம ரெண்டு பேரையும் வெட்டி வீசிடுவாரு. நான் சொல்றத கேளு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னோட பொருள் எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு இப்பயே கிரேக்க நாட்டுக்கு போ. நான் இப்பயே கிரேக்க நாட்டுக்கு உன்னை அனுப்புறதுக்கு ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொன்னோடனே ஹெலனா கோவப்படுறாங்க. உங்களுக்கே தெரியும், மார்க்கஸ்னு ஒரு மயில் குட்டியை நான் ஆசையை வளர்த்தேன். அது நான் காட்டுற அன்பை மதிக்காதனால ஆகட்டும்னு விட்டுட்டேன். அதே மாதிரி இந்த மலைக்கு எதுவும் நான் காமிச்ச முழுமையான அன்பை புரிஞ்சுக்கல, அதனால யுத்தம் பண்ணி பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு ஹெலனா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியும், நான் யார்கிட்ட அன்பு காமிச்சாலும் முழுமையை காமிப்பேன். அவங்க ஏத்துக்கலைன்னா நான் பழிக்கு பழி வாங்குவேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு செலுக்கஸ் சொல்றாங்க. இதை கேட்ட செலுக்கஸ், கோவப்படாத, அவங்க உயிர் வாங்கறதுக்காக எங்களோட ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்தி வீரர்கள்லாம் பழியாக்க முடியாது, அதனால உணர்ச்சி வசப்படாம இங்க இருந்து நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. அடுத்த காட்சியில பாரத நாட்டு வீரர்கள் காமிக்கிறாங்க. அங்க கிரேக்க நாட்டு வீரன் போய் பாத்திரம் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் எந்திரிச்சு வேலையை செய்ய போறாங்க. அதை பார்த்த சந்திரன், இல்லைங்க, கிரேக்க நாட்டு வீரர்கள் யாரோ பாத்திரம் கழுவுவதை நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க ஏன் இந்த வேலையை செய்யறீங்க? காசு அதிகமா கொடுக்குறாங்கன்னு இந்த மாதிரி வேலையை பார்க்கறதா? நீங்க பாரத நாட்டுக்கு எதிராகவே இந்த வேலையை பார்க்குறீங்களே, கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கன்னு சொன்னோன்னே ஒருத்தர் பார்க்குறாங்க. இதை கேட்ட அவங்க, நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? நீயும் அதே மாதிரி தானே கிரேக்க நாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க, வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம், இவனும் அடி வாங்கி நம்மளுக்கும் அடி வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டத்தில் இருக்கிறவரு ஒருத்தர் சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.